ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் சுண்டக்காய் எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அதை நசுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நசுக்கி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் நல்லெண்ணெய் செய்யுங்க. இந்த சுண்டக்காய் குழம்பு நல்லாயிருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக. தேவையான நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன். இப்போது நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு அது ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய சைஸு தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நசுக்கி வச்சுருக்க அந்த சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுண்டைக்காய் ஃப்ரை ஆகட்டும். இப்போது நம்ம அந்த புளியை கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 மினிட்ஸ் எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் மூடி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா எப்படி சுண்டி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் சின்னதாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சுட்டு
எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுண்டக்காய் குழம்பு ரெடி. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.